இந்த ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா டீ தூள் தாங்க. எந்த பிராண்டு டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் எடுத்துக்கோங்க. நார்மல் டீ தூளாக இருக்கணும். ஒரு சில டீ தூள்லாம் மூலிகை டீ தூள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டீ தூள்லாம் எடுக்காமல் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டீ தூள் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இது கூட வந்து நம்ம காஃபி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து சன்ரைஸில் 4 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். நான் ₹2 பேக்கெட்டில் 4 பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி இந்த டீ தூளோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டைக்கு நீங்கள் காஃபி பவுடரும் டீ பவுடரும் சேர்த்து யூஸ் பண்ணும் பொழுது உங்கள் முடிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். கருமையாக மாறுறதுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டை இது. கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 4 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மிக்ஸ் பண்ணின காஃபி பவுடரையும் டீ பவுடரையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும் பொழுது நம்ம முடியில் ஒட்டாத ஹேர் டை கூட நல்லா கருகருன்னு சூப்பராக பிடிக்குங்க. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரக்கூடிய டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, டீ தூள் காஃபி பவுடர் ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ அதை அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டுட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அடுப்பில் வச்ச உடனேயே இது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அடியோடு எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்ட உடனே கொஞ்சம் பிசு பிசுன்னு அப்படியே எல்லாமே உருண்டு திரண்டு வரும். இந்த காஃபி பவுடரும் டீ பவுடரும் சேர்ந்த உடனே இங்கே பாருங்கள் எப்படி உருண்டு திரண்டு வருது பாருங்கள். அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் பயந்துட வேண்டாம். இதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம பார்த்தா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ வந்து இதில் வந்து நல்லா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அதே கப்பில் 1 கப்பு ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிறேன். அப்படியே கழுவி ஊற்றுன மாதிரியும் இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றின உடனே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆல்ரெடி இது வந்து நல்லா அப்படியே கரைஞ்சிரும். தண்ணி ஊற்றினோடனே நல்லா அப்படியே மெல்ட் ஆகிரும். மெல்ட் ஆகி இது வந்து நல்லா கொதித்து திக்காக மாறுங்க. இதனுடைய கலரும் கன்சிஸ்டன்சியும் அப்படியே சேஞ்ச் ஆகிரும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா இந்த கட்டிகள் இல்லாமல் கரைஞ்சி ஒன்றா மிக்ஸ் ஆகும். கலர் பாருங்கள் நல்லாவே சேஞ்ச் ஆகி வரும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும் பொழுது கலர் வந்து நல்லாவே நமக்கு கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி கொதித்து கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அப்படியே எடுத்து இறக்கி கீழே வச்சுட்டு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். ஏன் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இதில் வந்து டீ தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த திப்பியாக நமக்கு இருக்கும். அந்த திப்பியோடு நம்ம வந்து டை ப்ரிப்பேர் பண்ணோம்னா நம்ம ஹேர்லலாம் ஒரு மாதிரி திப்பியாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது ஹேரில் அப்ளை பண்ணோம்னா. அதனால் இதை வந்து நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா திக்காக மாறிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கீழே எடுத்து வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். சாதாரணமாக டீ வடிகட்டுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதை வடிகட்டிட்டு நம்ம டிகாஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டீ தூளோட அந்த சக்கை இருக்குது பார்த்திங்களா, இதோடு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால் இந்த டிகாஷன் மட்டும் எடுத்துக்குவோம். இந்த டிகாஷனோட கலரை பார்த்திங்கன்னா செம்ம ஒரு டார்க் கலரில் இருக்கும். டீ தூளும் காஃபி பவுடரும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து வரும்பொழுது ஒரு எக்ஸலண்ட்டான கலர் கிடைக்கும். இதை அப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலே ஒரு ஹேர் டானிக் மாதிரிங்க. ஹேருக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இது கூட நம்ம ஒரு சில பொருளை சேர்க்கும் பொழுது நம்ம முடியை நல்லா வந்து கருமையாக மாற்றி தரத்துக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். அது எப்படின்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அதே இரும்பு கடாயை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ அதுலேயே திரும்ப நம்ம இந்த டிகாஷனை உள்ளே ஊற்றிடலாம். உள்ளே ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு கிண்டி விட்டுட்டு அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா,
முக்கியமான ஒரு பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம முடியோட வளர்ச்சிக்கும் சரி, கருமைக்கும் சரி, நேச்சுரலாகவே நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியது. அது என்ன அப்படின்னா நெல்லிக்காய் பொடிங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி இந்த நெல்லிக்காய் பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உடனே நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது, கலர் கட்டி தட்டாது. அதுக்காக தான் சொல்கிறேன் மெயினாக. அதனால் கிண்டி விட்டதுக்கு அப்புறமேட்டு இதை நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். நல்லா திக்காக மாறி வர வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். இது கொஞ்சம் கொதி வந்த உடனே இதில் இன்னும் ஒரு பொருளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்ம முடியில் வந்து நல்ல ஒரு கருமை பிடிக்கணுன்றதுனால தான் இப்போ இன்னொரு பொருளையும் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா கருஞ்சீரகம் தாங்க. இது கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் கருஞ்சீரகத்தை வந்து ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி வந்து கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த பொடியை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே இதில் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி இந்த பொடியை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு, அவ்வளவுதாங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸாவது இதை மிக்ஸ் பண்ண நமக்கு நல்லா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு செம்மையான ஒரு ஹேர் டை வந்து கிடச்சிரும். இதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அசால்ட்டாக உங்கள் முடி வெள்ளை முடியெல்லாம் கருகருன்னு மாறிடுங்க. 80 வயசானவங்க கூட இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணும்பொழுது முடியெல்லாம் நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துரும். அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஹேர் டை. சின்ன பசங்களுக்கு கூட இந்த டையை வந்து அப்ளை பண்ணி விடலாம். இப்போல்லாம் ஏகப்பட்ட பேத்துக்கு நரைமுடிகள், அதாவது சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நரைமுடிகள் வந்துருச்சுங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஹேரில் கண்டினியூஸாக அப்ளை பண்ணிட்டு வரும்போது நரைமுடிகள்லாம் இருந்த இடமே தெரியாது, காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு இந்த டை வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நல்லா பாருங்கள், திக்காக மை மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஆற விட்டுடலாம். நான் வந்து இதை வந்து 2 டேஸுக்கு நீங்கள் தாராளமாக இரும்பு கடாயில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 1/2 hour மட்டும் இதை அப்படியே நான் மூடி வச்சிட்றேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி இருக்குது பாருங்கள் டை. எந்த அளவுக்கு நல்ல ஒரு செம்மையான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம எடுத்து அப்படியே ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் போல் இருக்குது பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா கருகருன்னு இருக்குது. நம்ம முடியும் இந்த மாதிரி நல்லா கருகருன்னு மாற்றணுன்னா கண்டிப்பாக இந்த டையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இதை அப்ளை பண்ணிவிட்டு மிச்சம் ஹேர் டை இருந்தால் அதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வைக்க வேண்டாம். நீங்கள் ஒரு 1/2 hour மட்டும் வெளியில் வச்சுட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் தேவையோ அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து அப்படியே உங்கள் ஒயிட் ஹேரில் மட்டும் டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா கூட போதும். அந்தளவுக்கு நல்லா கருகருன்னு இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. பார்க்குறவங்க டை அடிச்சிங்களானே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக இருக்கும் உங்கள் ஹேரை பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, கெமிக்கல் டையை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதில் படுற அவஸ்தைக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு அப்ளை பண்ணி கொஞ்ச நேரத்தில் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எப்போ உங்கள் தலைக்கு ஊற்றி குளிக்கிறீங்களோ அப்போ தான் ஓரளவுக்கு வெள்ளை முடிகள் தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளை முடி தெரியவே தெரியாது உங்களுக்கு. அப்படியே நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்கள் முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் சின்ன பசங்களுக்கு கூட நரைமுடிகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்கெல்லாம் இந்த மாதிரி நேச்சுரலாக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நரைமுடிகள் அதிகமாக வரதை குறைச்சி வந்த நரைமுடிகளை நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கும் நல்ல உதவியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ஹேர் டை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எனக்கு எங்கெங்கெல்லாம் நரைமுடிகளும் இருக்கோ அந்த இடத்துல நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். சுத்தமாக தெரியாதுங்க. இதை மட்டும் அங்கங்கே டச்சப் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா சுத்தமாகவே தெரியாது. அவசரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு 2 hours அப்படியே விட்டுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணும் பொழுது உங்கள் நரைமுடிகள்லாம் காணாமல் போயிடும். நல்ல முடி பார்க்குறதுக்கு கருகருன்னு நல்லா அடர்த்தியாகவும் வளருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் டை வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் அப்ளை பண்ண என்னுடைய ஹேர் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரலாக இருக்குது பாருங்களேன். நான் சொன்னது மாதிரி எந்த அளவுக்கு சூப்பராக ரிசல்ட் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு கிடைச்சா போதுங்க. இந்த மாதிரி ரிசல்ட் உங்களுக்கும் கிடச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி யூ. பை. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.